வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பொரிச்ச கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோழி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரிச்ச கோழி சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் 2.5 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். வர மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, மிளகு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அதேமாதிரி ஸ்டார் பூ ஒரு சின்ன துண்டு. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே லைட்டாக வறுத்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோ தீச்சிற மாதிரி வறுத்துடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எனக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா ஃபைனாக இந்த பொடி அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பொரிச்ச கோழி பண்ணுறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா இந்த மசாலா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பெதறியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பவுலில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதுலேயும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு, ஒரு 1 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்ச மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இது ஆப்ஷனல் தான். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு அந்த மசாலாவில் நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். 20 நிமிஷம் சிக்கனை நல்லாவே ஊற வச்சு மசாலாவில் சிக்கன் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை பொரிச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரியே மீதி இருக்கிற சிக்கனையுமே பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சும்மா காரசாரமான பொரிச்ச கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரியான ஒரு பொரிச்ச கோழி ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.